ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இன்னெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்வரிங் ஒன் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டு அனதர் கிளாஸ் இஸ் கால்ட் அஸ் இன்னெரிட்டன்ஸ். ஓகே, அக்வரிங் ஒன் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டு அனதர் கிளாஸ் இஸ் கால்ட் அஸ் இன்னெரிட்டன்ஸ். ஒன் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ இந்த கிளாஸுக்கு உள்ள என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்? நம்மளுக்கு வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு கிளாஸ்க்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள், இது கிளாஸ் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் ஒன். இப்போ இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம், இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கிளாஸ் டூ. இப்போ ஒரு கிளாஸோட வேரியபிள்ஸாக இருக்கட்டும், மெத்தட்ஸாக இருக்கட்டும், அதுதான் வந்து ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்கிட்ட மொபைல் இருக்கு, என்கிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் வாட்சும் அந்த மொபைலும் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதுக்குள்ள ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஒன்று வேரியபிள்ஸ் இருக்கும், இல்லைன்னா மெத்தட்ஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இன்னொரு கிளாஸுக்கு கொண்டு போகிறது தான் வந்து என்ன அப்படின்னா இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நம்ம இன்னொரு கிளாஸுக்கு கொண்டு போகிறது தான் இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னெரிட்டன்ஸ் தாண்டி ரெண்டு விஷயம். ஒன்று, பேரண்ட் கிளாஸ் அப்படின்னா என்னது? பேரண்ட் கிளாஸ் அப்படின்னா என்னது? சைல்டு கிளாஸ் அப்படின்னா என்னது? இந்த ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரண்ட் கிளாஸ், எந்த ஒரு கிளாஸ் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸான வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை இன்னொரு கிளாஸுக்கு கொடுக்குதோ அந்த கொடுக்கக்கூடிய கிளாஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சரில் கிளாஸ் ஒன்று தான் வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை கிளாஸ் டூவுக்கு கொடுக்குது. அப்போ இங்கே கிளாஸ் ஒன்று தான் வந்து யார்? பேரண்ட்டு. அதே மாதிரி எந்த ஒரு கிளாஸு ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ் கிட்ட இருந்து வாங்குதோ அதை வந்து நம்ம சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கிளாஸ் டூ தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸை கிளாஸ் ஒன்று கிட்ட இருந்து வாங்குது. அப்போ அது வாங்குறதுனால அது வந்து ஒரு சைல்டு கிளாஸு. கிளாஸ் ஒன்று ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கறதுனால அது வந்து பேரண்ட் கிளாஸு. கிளியர்? ஓகே சார். நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை பார்க்குறோம். சரி, அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நம்மளுக்கு மொத்தம் வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் இருக்கும். அதில் ஒரு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸாக ஆக்ட் ஆகும், இன்னொரு கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த கிளாஸஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் கிளாஸ் மை கிளாஸ் மை கிளாஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, மை கிளாஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டெஃப் கீவேர்ட் மெத்தட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா M1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இல்லைன்னா M1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். செல்ஃப். ஸோ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ரெண்டு கிளாஸ் வேணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டேன், அதுக்குள்ளே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். சேம் வே நான் இப்போ இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு நேம் வந்து மை கிளாஸ் டூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இதோட நேம் வந்து M2. சாரி, இதுக்குள்ள ஒரு மெத்தட் கொடுக்குறேன். மெத்தட் நேம் M2. ஸோ இதுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இதுக்குள்ள வந்து வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் ஆப்ஜெக்ட். நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதாவது ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? இப்போ இந்த மை கிளாஸ் ஒன்னுன்றது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கிளாஸ்க்குள்ள நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த கிளாஸ்க்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு? மெத்தட் இருக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள நம்மளுக்கு வேரியபிள் இருக்கா? இல்ல சார், ஒரே ஒரு மெத்தட் மட்டும். மெத்தட் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த மெத்தட் யாரோட ப்ராப்பர்ட்டி? மை கிளாஸ் ஒன். மை கிளாஸ் ஒன்னோட ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ண போறோம்? மை கிளாஸ் 2 அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? லைன் நம்பர் 10ல அதுக்குள்ள கொண்டு போக போறோம். இப்போ இந்த கொண்டு போற ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ் வச்சு நம்ம இங்கே பார்க்கறதுனால இது பேர் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த பேரண்ட் கிளாஸோட நேமை வந்து இங்கே கொடுத்துருங்க. இப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? மை கிளாஸ் ஒன் அப்படின்ற கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸான இந்த M1 அப்படின்ற மெத்தடு நம்மளுக்கு மை கிளாஸ் 2ல வந்து ப்ரெசென்ட் ஆயிடுது. ஓகே, இந்த மெத்தடு நம்மளுக்கு, அதாவது இது வந்து மை கிளாஸ் 1, இது வந்து மை கிளாஸ் 2. இப்போ மை கிளாஸ் 1ல வந்து M1 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நான் இங்கே இன்ஹெரிட் பண்ணதுனால இந்த M1 அப்படின்ற மெத்தட் எனக்கு மை கிளாஸ் 2லேயும் வந்து போய் ப்ரெசென்ட் ஆகிடுது. பட் ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. என்ன தெரியாது? நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது பேக் எண்டில் வந்து என்ன ஆயிடுச்சு? M1 அப்படின்ற மெத்தடு மை கிளாஸ் 2க்குள்ளே வந்துடுச்சு. ஓகேவா? மை கிளாஸ் 2க்குள்ளே வந்துடுச்சு. இப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது வந்திருக்கா இல்லையான்ட்டு? இப்போ பாருங்க, நான் இன்னொரு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு ஒரு ஃபைல் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். சேம் இதே மை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். மை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே M1 அப்படின்ற ஒரு மெத்தட் நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். மேபி நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிறத. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கீழே நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். எதுக்கு கிரியேட் பண்ண போகிறேன்னா, மை கிளாஸ் 1க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். obj1 நான் கொடுக்குறேன். இப்போ obj1 அப்படின்றது வந்து என்னுடைய ஆப்ஜெக்டோடைய நேம். இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மெத்தடை என்னால் வந்து எப்படி தான் ரன் பண்ண முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் ரன் பண்ண முடியும், ரைட்? ஃபங்க்ஷன் அப்படின்னா டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணாலே ரன் ஆகிடும். பட் இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஒரு மெத்தட். இப்போ ஒரு மெத்தடை ஒரு ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி தான் நம்மளால் கால் பண்ண முடியும். இப்போ நான் எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்? மை கிளாஸ் 1 அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த M1 அப்படின்ற மெத்தடை கால் பண்ணாதான் இப்போ எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? ஆமா தானே? எஸ். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு ஹலோ அப்படின்ட்டு. இப்போ இந்த சேம் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி M2ன்ற மெத்தட் என்னால் கால் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணியிருக்கு? எரர் த்ரோ பண்ணியிருக்கு. என்ன எரர் த்ரோ பண்ணியிருக்கு? நீங்கள் கொடுத்த மை கிளாஸ் 1ன்ற ஆப்ஜெக்ட் நேமில், ஐ மீன் அந்த மை கிளாஸ் 1ன்ற கிளாஸில் M2 அப்படின்ற ஒரு மெத்தட் இல்லைன்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஓகே, அப்போது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த கிளாஸோட மெத்தட்ஸை நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது இல்லையா? இப்போ நான் மை கிளாஸ் 2க்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தடை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மை கிளாஸ் 2 அப்படின்ற கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு
நான் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட கால் பண்ணா மட்டும் தான் எனக்கு ரன் ஆகும். இல்லன்னா ரன் ஆவாது. ரைட்? புரியுதா? Yes. ஓகே. இப்ப ஓகே. மை கிளாஸ் 1னா மை கிளாஸ் 1க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்பதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய M1 மெத்தட எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மை கிளாஸ் 2னா மை கிளாஸ் 2க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்பதான் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய M2 மெத்தட வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ அப்படியே இங்க வாங்க. இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு நான் சொன்னேன். மை கிளாஸ் 1 அப்படின்ற கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ நான் வந்து மை கிளாஸ் 2க்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு சொன்னேன். வித் த ஹெல்ப் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட். இப்போ பாருங்க. இப்போ நான் மை கிளாஸ் 2க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். மை கிளாஸ் 2க்கு தான் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நான் M1 அப்படின்ற மெத்தட என்னால கால் பண்ண முடியும். அதே மாரி இந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நான் M2 அப்படின்ற மெத்தட என்னால கால் பண்ண முடியும். நான் ரன் பண்றேன் பாருங்க. ஏதாவது எரர் வருதா பாருங்க. எந்த எரருமே வரல. நம்மளுக்கு 2மே பிரிண்ட் ஆயிருக்கா? ஹெலோவும் பிரிண்ட் ஆயிருக்கு. வேர்ல்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட்? எஸ் சார். இதுதான் Yes. நான் சொன்ன எக்ஸாம்பிள். நம்ம இன்ஹெரிடன்ஸ் பண்ணும்போது ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டீஸ் நம்மளுக்கு இன்னொரு கிளாஸ்க்குள்ள வந்துரும்னு சொன்னேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள வந்ததுனால தான் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நான் கால் பண்ணும்போது M1ன்ற மெத்தட் தான் நம்மளுக்கு இங்கிருந்து இங்க வந்துடுச்சுல்ல. அதனால தான் வந்து இந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது M1 மெத்தட என்னால கால் பண்ண முடியுது. M2 மெத்தடும் என்னால கால் பண்ண முடியுது. கிளியர்? ஓகே சார். M2ன்ற மெத்தட் எனிஹவ் இந்த கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. ஸோ அது நம்ம டைரக்ட்டா கால் பண்ண முடியும். பட் M1ன்ற மெத்தட் கம்ப்ளீட்டா வேற கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இன்ஹெரிட் பண்ணதுனால இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டீஸ் நம்மளுக்கு M2க்குள்ள வந்துடுச்சு. அதனால தான் சேம் மை கிளாஸ் 2ன்ற கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணப்போ M1 மெத்தட என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. புரியுதா? Okay, sir. ஸோ இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். அடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி ஜாவால பார்த்துருக்கோம். அதேதான். அங்க வந்து எக்ஸ்டென்ஸ் கீவர்ட் போட்டு நம்ம குடுப்போம். இங்க வந்து நம்ம வந்து இந்த மாரி வந்து ஒரு பாராந்தசிஸ் பிராக்கெட்ல பேரண்ட் கிளாஸ மென்ஷன் பண்றோம். இப்போ இந்த கிளாஸ் தான் மை கிளாஸ் 1ன்ற கிளாஸ் தான் தன்னுடைய மெத்தட்ஸ மை கிளாஸ் 2க்கு குடுத்தது இல்லையா? அப்ப இந்த மை கிளாஸ் 1 தான் நம்மளுக்கு என்னது? இங்க பேரண்ட் கிளாஸ். மை கிளாஸ் 2 ப்ராப்பர்ட்டீஸ வாங்கிச்சு இல்லையா? மை கிளாஸ் 1 கிட்ட இருந்து. ஸோ இது வந்து சைல்டு கிளாஸ். ஓகே, கிளியர்? ஓகே. Okay, sir. ஓகே, சரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க. ஒரு பேரண்ட் இருக்காங்க. ஓகேவா? ஒரு பேரண்ட் இருக்காங்க. இப்போ இந்த பேரண்ட்டுக்கு வந்து ஒரு சைல்டு வராங்க. இந்த பேரண்ட்டுக்கு வந்து ஒரு சைல்டு வராங்க. ஓகே. இப்போ இந்த சைல்டுக்கு இந்த சைல்டு வந்து ஆ, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சைல்டுக்கு வந்து இன்னொரு சைல்டு வராங்க. ஓகே. இந்த சைல்டுக்கு வந்து இன்னொரு சைல்டு வராங்க. அப்போ இந்த சைல்டுக்கு இவங்க யாரு? Parent. பேரண்ட். இந்த இந்த பேரண்ட்டுக்கு இவங்க யாரு? Ancestors. ஆன்செஸ்டர். தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம்ல. Yes, ஆன்செஸ்டர். sir. புரியுதா? இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது இந்த ஃப்ளோ அப்படியே போகும். ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சைல்டு வருவாங்க. இப்போ இந்த சைல்டுக்கு இன்னொரு சைல்டு வந்துச்சுன்னா, இவங்க பேரண்ட் ஆயிடுவாங்க. இவங்க ஆன்செஸ்டர் ஆயிடுவாங்க. இப்போ இந்த சைல்டுக்கு இன்னொரு சைல்டு வருதுன்னா, இவங்க பேரண்ட் ஆயிடுவாங்க. இவங்க ஆன்செஸ்டர் ஆயிடுவாங்க. இவங்களும் ஆன்செஸ்டர் ஆயிடுவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாரி வந்து அந்த செயின் போயிட்டே இருக்கும். ஓகே? கிளியர்? Okay. Okay, sir. எஸ். ஸோ இதுதான் கான்செப்ட். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? இப்போ நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்றது ஸ்கிரிப்ட்ல? ஸோ நான் வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். மை கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். மை கிளாஸ் 3. ஓகே. இப்போ இங்க பாருங்க.
ஹலோ வேர்ல்டு, ஹலோ பைத்தான் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். M1 M2 M3 M3. இப்போ இங்கே பாருங்க, இப்போ நம்ம 3 கிளாஸுமே எழுதியிருக்கோம். எதுக்குமே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ இந்த 3மே வந்து இண்டிவிஜுவல் கிளாஸஸ், ரைட்? அப்போ அந்தந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் அந்தந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தட்ஸை என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை கிளாஸ் 1 இருக்கு இல்லையா, அதை வந்து மை கிளாஸ் 2 கூட இன்னரிட் பண்ணுறேன். இன்னரிட் பண்ணிட்டேன். இப்போ மை கிளாஸ் 1 வந்து பேரண்டா சைல்டா? Parents. பேரண்ட். ஓகே, நான் இங்கே எழுதிக்கிறேன். பேரண்ட் கிளாஸ். இப்போ மை கிளாஸ் 2 என்ன டைப் ஆஃப் கிளாஸ்? சைல்டு கிளாஸா? என்ன கிளாஸ் அது? Child, sir. சைல்டு கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை கிளாஸ் 3 இருக்கு இல்லையா, இதில் மை கிளாஸ் 2-வை கால் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்க, இங்கே வந்து யார் சைல்டு? Method 3, sir. மெத்தட் 3 இல்லை, எந்த கிளாஸ்? கிளாஸ் நேம் சொல்லுங்க. My class 3, sir. மை கிளாஸ் 3 வந்து சைல்டு கிளாஸ். ஓகே, இப்போ மை கிளாஸ் 3-யோட பேரண்ட் யாரு? My class 2, sir. மை கிளாஸ் 2. மை கிளாஸ் 2-ஓட ஆன்செஸ்டர் யாரு? சரி, மை கிளாஸ் 2-ஓட பேரண்ட் யாரு? My class 1, sir. மை கிளாஸ் 1. மை கிளாஸ் 3 இருக்கு இல்லையா, Yes, மை sir. கிளாஸ் 3 அதோட ஆன்செஸ்டர் யாரு? My class 1, sir. மை கிளாஸ் 1. புரியுதா கான்செப்ட்? Yes, sir. ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் இருந்திருக்காங்க, அந்த பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு வந்திருக்காங்க, அந்த சைல்டுக்கு இன்னொரு சைல்டு வந்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேரண்டாக இருந்தவங்க ஆன்செஸ்டராக மாறிடுவாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் சைல்டாக இருந்தவங்க இப்போ பேரண்டாக மாறிடுவாங்க. புரியுதா? இப்போ Okay. நம்மளால என்ன பண்ண முடியும், இப்போ நான் மை கிளாஸ் 3க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். மை கிளாஸ் 3க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். ஐ கேன் ஆக்சஸ் த மெத்தட்ஸ் ஃப்ரம் மை கிளாஸ் 2 as well as மை கிளாஸ் 1. புரியுதா? எல்லாமே இன்டர்லிங்க் ஆகிட்டு தானே இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஆன்செஸ்டர். ஆன்செஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸை பேரண்ட் யூஸ் பண்ண முடியும், பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸை சைல்டு யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? Yes, sir. ஆன்செஸ்டர், பேரண்ட், சைல்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து தாத்தா பாட்டியோட சொத்து, அவங்களோட சைல்டு யூஸ் பண்ண முடியும், ரைட்? Yes, sir. ஒரு பேரண்டோட சொத்தை வந்து அவங்களோட சைல்டு யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இந்த சைல்டு வந்து இவங்களுக்கும் ரிலேட்டட். அப்போது இந்த சைல்டால் என்ன பண்ண முடியும், பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ண முடியும், ஆன்செஸ்டர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ண முடியும். கிளியர்? Okay, sir. இப்போ வந்து நான் என்ன Okay. பண்ணுறேன், மை கிளாஸ் 3க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மை கிளாஸ் 3 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்னால் M1 மெத்தடையும் கால் பண்ண முடியும், M2 மெத்தடையும் கால் பண்ண முடியும். அதே மாதிரி மை கிளாஸ் 3யோட ஓன் மெத்தடான M3யும் என்னால் கால் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, இன்னொரு கிளாஸ் இருக்குது, இன்னொரு கிளாஸ் இருக்குது. இது ஆன்செஸ்டரு, இது பேரண்ட்டு, இது சைல்டு. ஆன்செஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் M1 வந்து பேரண்ட் கிட்ட வந்துடுச்சு இந்த இடத்துல இன்னரிட் பண்ணும்போது. இப்போ பேரண்ட் கிட்ட வந்து M1 அப்படின்ற மெத்தடும் இருக்குது, M2 அப்படின்ற மெத்தடும் இருக்குது. ஓகே, M1 M2. இப்போ பேரண்ட் கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோம், சைல்டு கிளாஸ் கூட இன்னரிட் பண்ணியிருக்கோம். அப்போ சைல்டு கிளாஸ் கிட்ட ஆல்ரெடி M3ன்ற ஒரு மெத்தட் இருக்குது, அதோட ஓன் மெத்தடு. அது கூட சேர்ந்து நம்மளுக்கு என்னென்ன மெத்தடு இங்கே வந்திருக்கு, M1 மெத்தடும் வந்திருக்கு, M2 மெத்தடும் வந்திருக்கு. இப்போ அதனால தான் மை கிளாஸ் 3க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்னால் M1யும் கால் பண்ண முடியுது, M2யும் கால் பண்ண முடியுது, M3யும் கால் பண்ண முடியுது. புரியுதா? Okay, sir. Okay, sir. இப்போ நான் ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு 3மே பிரிண்ட் ஆகும். ஸோ ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கு, M1 மெத்தடை கால் பண்ணியிருக்கேன், ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கு, M2 மெத்தடை கால் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு பிரிண்ட் ஆயிருக்கு, M3 மெத்தடை கால் பண்ணியிருக்கேன், பைத்தான்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது போகலாமா? கிளியரா? Okay, sir. Okay. எந்த டவுட்டும் இல்லை தானே? இல்ல sir. Yes, ஓகே. sir. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, இதை நான் லாஸ்ட்டாக வரேன், லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். அடுத்தது
ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பேரண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு மல்டிபிள் சைல்டு இருப்பாங்க. இவங்க ஒரு சைல்டு, 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 இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, இது சைல்டு. அதாவது ஒரு பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு 5 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது சைல்டு 1, இது சைல்டு 2, இது சைல்டு 3, இது சைல்டு 4, இது சைல்டு 5. இப்போ சைல்டு 1 வந்து பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்கலாம்ல. இப்போ பேரண்ட் கிட்ட வந்து சொத்து இருக்கு, ஒரு வீடு இருக்கு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, நிறைய எதுனமோ இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு. இப்போ அவங்களோட சைல்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. Yes, sir. ஓகே, இப்போ C1 வந்து என்ன பண்றாரு, வேலைக்கு போயிட்டு அவர் ஒரு வீடு வாங்குறாரு. இப்போ C4 வந்து அதில் உரிமை கொண்டாட முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா C1 வந்து அந்த சைல்டு கஷ்டப்பட்டு வாங்கினது. அவங்க பேரண்ட் வாங்கினதுனா இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சைல்டோட ப்ராப்பர்ட்டிஸும் இன்னொரு சைல்டால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆமாம் தானே? Yes, sir. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் மை கிளாஸ் 1 2 கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். மை கிளாஸ் 2 கூட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். மை கிளாஸ் 3 கூட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். யார் வந்து இங்கே பேரண்ட்? இப்போ My class 1, sir. மை கிளாஸ் 1 தான் பேரண்ட்டு. மை கிளாஸ் 1க்கு எத்தனை சைல்டு இருக்காங்க? 2, sir. யார் யார் அந்த சைல்டு நேம் சொல்லுங்க. My class 2, my class 3. மை கிளாஸ் 2, மை கிளாஸ் 3. இப்போ மை கிளாஸ் 2ஆல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்? My class 1, sir. ம் 3, sir. கரெக்டாக சொல்லுங்க. இப்போ மை கிளாஸ் 2க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா சார் அது மை கிளாஸ் ஒன்னது மட்டும் தான் சார் பண்ண முடியும். மை கிளாஸ் 3 பண்ண முடியாது சார். சூப்பராக இருக்கும். இப்போ மை கிளாஸ் 3க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அது ரெண்டுமே பண்ணலாம் சார். 2வும் 3 சரி 2வும் 1ம் பண்ணலாம் சார். நான் மை கிளாஸ் 3க்கு கேட்குறேன். மை கிளாஸ் 3க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்? மை கிளாஸ் 1 மட்டும் சார். சூப்பர். ஏன்னா மை கிளாஸ் 3யோட பேரண்ட் மை கிளாஸ் 1, அப்போ பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? எஸ் சார். அதனால இது மட்டும் தான் பண்ண முடியும், இப்படி தான் பண்ண முடியும். M1ன்றது பேரண்டோட மெத்தடு, யூஸ் பண்ணிப்பேன். M3ன்றது அந்த சைல்ட் கிளாஸோட ஓன் மெத்தடு, அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். புரியுதா? Yes, sir. இதுதான் ஹைராரிக்கல் Okay. இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, M1 மெத்தட் நம்மளுக்கு ஹெலோ பிரிண்ட் ஆயிருக்கு, M3 மெத்தட் நம்மளுக்கு பைத்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் M2 கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஒன்லி M1 ஃப்ரம் த பேரண்ட் மெத்தட், ஐ மீன் பேரண்ட் கிளாஸ், M2 ஃப்ரம் இட்ஸ் ஓன் கிளாஸ். ஓகே, ஹலோ அண்ட் வேர்ல்டு. ஸோ நெக்ஸ்ட், இது புரிஞ்சதுல ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். Okay, sir. ஓகே, அடுத்தது பாருங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 பேரண்ட் கிளாஸ். அதாவது 2 பேரண்ட் கிளாஸ் இருப்பாங்க, இங்க ஒரு பேரண்ட் இருப்பாங்க, இங்க ஒரு பேரண்ட் இருப்பாங்க, 2 பேரண்ட் கிளாஸ். 2 பேரண்ட் கிளாஸ் வந்து ஒரு சைல்டு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுவாங்க. அப்போ இந்த சைல்டால இந்த பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா? Okay, sir. இப்போ வந்து மை கிளாஸ் 1 வந்து ஒரு பேரண்ட்டு, மை கிளாஸ் 2யும் வந்து நான் ஒரு பேரண்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மை கிளாஸ் 3ன்ற சைல்டு கிளாஸில் நம்ம மை கிளாஸ் 2யும் கால் பண்ண போகிறோம், மை கிளாஸ் 1யும் கால் பண்ண போகிறோம். இப்போ சொல்லுங்க, மை கிளாஸ் 3 அப்படின்ற கிளாஸால் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும்? இப்போ My class 1, my class 2, sir. ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும், கரெக்டா? Yes, sir. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ 3மே பிரிண்ட் ஆயிருக்கா நம்மளுக்கு, ஹலோ வேர்ல்டு பைத்தான். Yes. ஓகே, இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். கிளியரா? இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் கிளியரா? ஸோ Okay, sir. ஏன் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இருக்கு, என்ன யூசேஜ், என்ன பர்பஸ் இது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். இங்கே வேணாம், நான் நோட் பேடில் காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ வந்து ஹோம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பைக் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்குள்ளேயும் நிறைய மெத்தட்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ வந்து கஸ்டமர் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ இந்த கஸ்டமருக்கு ஹோம் லோன் வேணும்னா நான் இங்கேருந்து வந்து ப்ராப்பர்ட்டிஸை கால் பண்ணிப்பேன். இப்போ இந்த கஸ்டமருக்கு பைக் லோன் வேணும்னா நான் இங்கேருந்து வந்து கால் பண்ணிப்பேன். இந்த கஸ்டமருக்கு பர்சனல் லோன் வேணும்னா நான் இங்கேருந்து கால் பண்ணிப்பேன். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. அது வந்து அந்த கஸ்டமருக்கு தேவையானா நான் கால் பண்ணிப்பேன். இப்போ இந்த மாதிரி இன்னர்டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? நான் எங்கேயும் போயிட்டு ஹோம் லோனுக்கு அவருக்கு மெத்தட் நான் எழுதிட்டு இருக்கணும். பைக் லோனுக்கு மெத்தட் நான் எழுதிட்டு இருக்கணும். பர்சனல் லோனுக்கு மெத்தட் நான் எழுதிட்டு இருக்கணும். இது மாதிரி என்கிட்ட ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க. அப்போ 100 கஸ்டமருக்கு நான் திரும்ப திரும்ப அதை எழுதிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ நான் அதுவே இன்னரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட ஹோம் லோனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் இருக்குது, பைக் லோனுக்கான மெத்தட்ஸ் இருக்குது, பர்சனல் லோனுக்கான மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கேட்டுப்பேன். இப்போ இந்த கஸ்டமருக்கு எனக்கு பர்சனல் லோனும் பைக் லோன் மட்டும் வேணுமா? இது 2 மட்டும் இன்னரேட் பண்ணுவேன். அப்போ இதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க. இந்த கஸ்டமருக்கு ஹோம் லோன் மட்டும் வேணும், ஹோம் லோன் மட்டும் இன்னரேட் பண்ணுவேன். அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க. இப்போ இந்த கஸ்டமருக்கு எல்லாமே வேணும். பர்சனல் லோன் இன்னரேட் பண்ணுவேன், ஹோம் லோன் இன்னரேட் பண்ணுவேன், பைக் லோன் இன்னரேட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ ரைட் ஒன்ஸ், யூஸ் இட் வென் எவர் இட் இஸ் ரெக்வயர்ட். அதுதான் வந்து இன்னரிட்டன்ஸோட கான்செப்ட். புரியுதா? ஓகே சார். ஓகே, நம்ம ஒரு இடத்துல எழுதுவோம், எழுதிட்டு அது நம்ம எங்கெங்கே வேணுமோ அப்போ வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். நம்ம இதே தானே வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலில் பார்த்தோம். நம்ம செலினியம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த கிளிக்கு அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் எழுதிடுவோம். அது எனக்கு இப்போ வந்து இன்னொரு கிளாஸில் வேணும்னா அது அந்த மெத்தடை நான் கால் பண்ணி நான் ரன் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் இன்னரிட்டன்ஸ் கான்செப்டோட அட்வான்டேஜ். ஸோ அதில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாலிமார்பிசம். நெக்ஸ்ட் வந்து என்னது? பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னா என்னது? ஜாவால பார்த்தேன், யாராவது சொல்லுங்க. எக்ஸிக்யூட்டிங் ஏ மெத்தட் மோர் தென் ஒன் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் பாலிமார்பிசம் இல்லையா? ஸோ இந்த பாலிமார்பிசத்தில் வந்து நம்மளுக்கு 2 கான்செப்ட் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங்ஸ். மெத்தட் ஓவர் ரைடிங், மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்கை பார்ப்போம். ஓவர் ரைடிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெத்தட் ஓவர்லோடிங்கை பார்ப்போம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஓவர் ரைடிங்காக இருக்கட்டும், மெத்தட் ஓவர்லோடிங்காக சாரி மெத்தட் ஓவர்லோடிங் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் சேம் தான் எல்லா இடத்துலையும். மெத்தட் ஓவர்லோடிங் மட்டும் ஜாவால நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு வரேன். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னது? நம்மளுக்கு வந்து 2 கிளாஸ் இருக்கும். ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2 கிளாஸையும் வந்து இன்னரேட் பண்ணுவேன். இன்னரேட் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து பேரண்ட் கிளாஸோட லாஜிக் எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நான் அதை என்ன பண்ணுவேன், சைல்டு கிளாஸில் அதை வந்து என்ன பண்ணுவேன், ஓவர் ரைட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஓவர் ரைடிங். ஃபஸ்ட்டு என்கிட்ட 2 கிளாஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளாஸோட நேமை நான் மாற்றிடுறேன். இது வந்து பேரண்ட்டுன்னு வச்சுக்கிறேன், இது வந்து நான் சைல்டுன்னு வச்சுக்கிறேன்.
இப்போ வந்து நான் வந்து இங்க என்ன பண்றேன், நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் குடுக்குறேன். குடுத்துட்டு இதுக்கு வந்து ஸ்காட் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்றேன். சேம் வே சைல்டுல வந்து நான் திரும்ப என்ன பண்றேன், நேம்ன்ற ஒரு வேரியபிள் குடுத்துட்டு, இதுல வந்து ஜான் அப்படின்ற ஒரு வேல்யூவ நான் குடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பேரண்ட் கிளாஸ சைல்டு கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ண போறேன். பேரண்ட் கிளாஸ சைல்டு கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ண போறேன். பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து ஒரு மெத்தட் ஒண்ணு எழுதுறேன். இதுக்குள்ள வந்து டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் எழுதுறேன். ஓகே. இப்போ பிரிண்ட் செல்ஃப் டாட் ஏ அப்படின்னு நான் சாரி செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். சைல்டு கிளாஸ்க்கு இப்போ நான் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். இப்போ ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்ப்ளே அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எனக்கு ஸ்காட் பிரிண்ட் ஆகுமா, ஜான் பிரிண்ட் ஆகுமா? சார் ரெண்டும் சேர்ந்து தான் சார் பண்ணிட்டோம். கரெக்டாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன பண்ணுது, டிஸ்ப்ளே மெத்தடை போய் கால் பண்ணுது. டிஸ்ப்ளே மெத்தடுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்துருக்கோம். செல்ஃப் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் த கரண்ட் கிளாஸ். அப்போ கரண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நேமோட வேல்யூ என்னது? கரண்ட் கிளாஸ் நேம் ஜான் தானே, ஜான் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போ என்ன நடந்திருக்கு நான் சொல்றேன். பேரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்கு, சைல்டு கிளாஸ் ஒன்று இருக்கு. இப்போ பேரண்ட் கிளாஸ்ல நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு, சைல்டு கிளாஸ்லயும் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் இன்னரிட் பண்ணியிருக்கோம். அப்போ பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நேம்ன்ற வேல்யூ எனக்கு சைல்டு கிளாஸ்லயும் வந்துருது தானே? ஆமா தானே, Yes, sir. வந்துருது தானே? இப்போ பேரண்ட் கிளாஸ்ல தான் அது நேம் வந்து ஸ்காட்டு. இப்போ சைல்டு கிளாஸ் என்ன ஆயிடுச்சு, இந்த நேம் வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஜான்னு ஓவர் ரைட் ஆயிடுச்சு. புரியுதா? ஓகே சார். ஓகே. இப்போ வந்து நீங்க எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் இது கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து உங்களுக்கு ஜான்னு தான் கொடுக்கும். சப்போஸ் எனக்கு வந்து பேரண்ட் சைல்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள் எனக்கு பிரிண்ட் பண்ண வேணாம், எனக்கு வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள் நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்ட் சூப்பர். சூப்பர் ரெப்ரசன்ஸ் பேரண்ட் கிளாஸ், செல்ஃப் ரெப்ரசன்ஸ் கரண்ட் கிளாஸ், சூப்பர் ரெப்ரசன்ஸ் பேரண்ட் கிளாஸ். அப்போ நான் இங்கே சூப்பர் டாட் நேம்னு கொடுத்தனா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்ற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். இந்த கிளாஸ்க்குள்ள போய் டிஸ்பிளேன்ற மெத்தடை ஐடென்டிஃபை பண்ணும். பண்ணிட்டு இதுக்குள்ள வரும். உள்ள வரும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சூப்பர்னு கொடுத்துருக்கேன். அப்போ டைரெக்டாக சூப்பர் அப்படின்னா பேரண்ட் கிளாஸுக்கு போயிடும். பேரண்ட் கிளாஸ்ல நேம்ன்ற வேரியபிள் இருக்கா செக் பண்ணும். எஸ் இருக்கு. அப்போ அதோட வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ ஸ்காட். கிளியர்? ஓகே சார். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். புரியுதா? ஸ்காட் அண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேரியபிள் வச்சு நம்ம இந்த ஓவர் ரைட் கான்செப்ட் அச்சீவ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சுவல் மெத்தட்ஸ் வச்சு இந்த ஓவர் ரைட் கான்செப்டை அச்சீவ் பண்ண பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டெஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் நான் எழுதிக்கிறேன். ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் வந்து நான் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். 0ன்ற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். சேம் வே நான் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏ பேங்க் இல்லைனா வந்து எக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட்.
ஸோ இதுக்குள்ள வந்து திரும்ப அதே சேம் மெத்தட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ரிட்டர்ன் வந்து நான் ஒரு 10 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஒய் பேங்க் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு 12% ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேங்க்கை நான் இந்த 2 கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணுறேன். இப்போ இந்த பேங்க் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் 2 கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். எந்த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இது? சார் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒன் பேரண்ட் மல்டிபிள் சைல்டு. ஓகே, ஓகே சார். இப்போ நான் வந்து எக்ஸ் பேங்க்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எக்ஸ் பேங்க்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மெத்தடை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட அவுட்புட் என்ன வரும்? யாராவது கெஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஜெக்ட், என்ன கிளாஸ் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அந்த கிளாஸ்க்குள்ளே நான் கால் பண்ணியிருக்க மெத்தட் இருக்கான்னு பாருங்க. அவ்வளோதான். என்ன வருங்க சார்? 10. ஓகே, ஓகே சார். கரெக்டாக தான் சொன்னீங்க. பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. பார்த்தீங்களா? எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஏன் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல? பிகாஸ் நம்ம இதுக்குள்ள பிரிண்ட் பண்ணல, ரிட்டர்ன் தான் இது பண்றோம். எல்லாம் நம்ம வேல்யூ என்ன பண்றோம்? ரிட்டர்ன் தான் பண்றோம் இல்லையா? அப்போ இத நம்ம பிரிண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு டெர்மினல்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ பிரிண்ட் ஆகும் பாருங்க. 10 வந்திருக்கா? ஓகே, இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மெத்தடு ஓவர் ரைட் பண்ணிருக்கோம். எப்படி பண்ணிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 கிளாஸ் மட்டும் வச்சு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. பேங்க் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ROI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த பேங்கை நான் எக்ஸ் பேங்க்ன்ற கிளாஸ் கூட இன்னரிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இது வந்து எக்ஸ் பேங்க். ஸோ இதுலேயும் வந்து எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம இது ரெண்டுமே இன்னரிட் பண்ணியிருக்கோம். அப்போது பேங்க் அப்படின்ற பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளேயும் வந்துடும். பட் என்ன ஆயிடுச்சு இங்கே, அதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து இங்கே நம்ம 10 வச்சு ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே இதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து 0. இப்போ இது வந்து இங்கே வருது. உள்ளே வரும்போது என்ன ஆயிடுது? சேம் மெத்தட் தான், சேம் மெத்தட் நேம் தான் ரெண்டுமே. இப்போ இதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து 0, இதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து 10. அப்போ ஆல்ரெடி இருந்த ரிட்டர்ன் வேல்யூ 0 அப்படின்றது இங்கே ஓவர் ரைட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அடிச்சு மேலே 10ன்னு எழுதியிருக்கோம். புரியுதா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஓவர் ரைடுனா அந்த அடிச்சு எழுதுறது தான் ஓவர் ரைடு. நீங்கள் சின்ன வயசில் எக்ஸாம்லலாம் ஏதாவது எழுதிருப்பீங்க, ஆன்சர் ஏதாவது எழுதிருப்பீங்க, அது தப்பாக இருக்கும். அடிச்சுட்டு இதுக்கு மேலே திரும்ப இன்னொரு ஆன்சர் எழுதுவீங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தீங்கல்ல இதுக்கு முன்னாடி, அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் அடிச்சா அது மேலே ஒரு ஆன்சர் எழுதுங்க, அதுதான் கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் இந்த ஓவர் ரைடிங். ஆல்ரெடி 0ன்ற வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். அந்த சேம் மெத்தட் நான் என்னோட கிளாஸ்க்குள்ளே வருது. வரும்போது என்ன ஆயிடுது? இங்கேயும் சேம் மெத்தட் இருக்கும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த வேல்யூவோட, அந்த ரிட்டர்ன் வேல்யூவோட ரிட்டர்னில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது வந்து ஓவர் ரைட் ஆகி இப்போ 10 இங்கே வந்திருக்கு. இப்போ நான் வந்து நம்ம கண்ணுக்கு 0 தெரியுதா 10 தெரியுதா? 10 தான் தெரியுது இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. இதுதான் ஓவர் ரைடிங். புரியுதா? ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இதுக்கு எனக்கு அவுட்புட் சொல்லுங்க. இதுக்கு அவுட்புட் சொல்லுங்க. லைன் நம்பர் 21க்கு. டோல் வரும் சார். 12. ஓகே, கரெக்ட். ஓகே, புரியுதா? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓவர் லோடிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓவர் லோடிங். அதுக்கு முன்னாடி ஓகே, அந்த சூப்பர் கீவேர்டு சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. சரி,
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஓவர்லோடிங். ஓவர்லோடிங் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜாவா கம்பேர் பண்ணிங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் பைத்தானில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜாவாவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜாவாவில் வந்து அதோட அதோட லாஜிக்கே என்னது, மெத்தட் ஓவர்லோடிங் லாஜிக்கே ஒரே கிளாஸில் நம்மளுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ M1 அப்படின்ற ஒரு மெத்தடு, அதே மாதிரி இன்னொரு M1 அப்படின்ற ஒரு மெத்தடு, இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு M1 அப்படின்ற மெத்தட் இதுக்குள்ளே வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் கொடுப்போம், இங்கே ஒரு இன்ட் ஆர்குமெண்ட் கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு M1 அப்படின்ற மெத்தடு இங்கே ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் கொடுப்போம், இன்ட் ஆர்குமெண்ட் கொடுப்போம், இங்கே ஒரு கேரக்டர் ஆர்குமெண்ட் கொடுப்போம். சேம் மெத்தட் பட் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கோட கான்செப்ட். அதாவது சேம் கிளாஸில் இருக்கணும், மெத்தடோட நேம் வந்து சேமாக இருக்கணும், மெத்தட் நேம் ஷுட் பி சேம் பட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கணும். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கோட கான்செப்ட் ஜாவாவில். பட் பைத்தானில் டிஃப்ரெண்ட்டு. பைத்தானில் வந்து என்னென்னா சேம் கிளாஸாக இருக்கணும். எஸ், நான் வந்து ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன், சேம் கிளாஸாக இருக்கணும். நம்ம பார்க்குறது மெத்தட் ஓவர்லோடிங். சேம் கிளாஸாக இருக்கணும். எஸ், சேம் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. பட் மெத்தட் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, எப்போ நம்ம இதை ஓவர்லோட் பண்ணுவோம்னா அந்த டைம் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர்லோட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து நான் ஒரு மெத்தட் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்குமெண்ட் நான் கொடுக்க போகிறேன், ஏ கமா பி கமா சி. இந்த மாதிரி வந்து நான் 3 ஆர்குமெண்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஏ கமா பி கமா சின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆர்குமெண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன் இது எல்லாத்தையும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இந்த 3 வேரியபிளையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெஸ்ட் அப்படின்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் அப்படின்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஓபிஜே டாட் ஆட் அப்படின்ற அந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எந்த வேல்யூமே நான் கொடுக்கல. திரும்ப சேம் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நான் திரும்ப அதே மெத்தடை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து 10 20 அப்படின்ற வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேன். திரும்ப சேம் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி சேம் அதே மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 10 20 30 இப்படி நான் கொடுக்குறேன். அதாவது நம்ம ஒரே மெத்தடை வந்து என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேல்யூ வச்சு ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் பைத்தானில் மெத்தட் ஓவர்லோடிங். ஜாவாவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாவாவில் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் இல்லையா. இப்போ ஆடுன்ற ஒரு மெத்தட் இருக்கா, ஓகே, இதுக்கு வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஆடுன்ற ஒரு மெத்தட் இருக்கா, இதுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். இப்போ ஆடுன்ற ஒரு மெத்தட் இருக்கா, இப்போ இதுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்காம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது ஜாவா அப்ரோச். இப்போ நம்ம பார்க்குறது பைத்தான் அப்ரோச். பைத்தானில் நம்ம ஒரே ஒரு மெத்தட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் அட் த டைம் ஆஃப் காலிங் த மெத்தட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம் அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு. புரியுதா? ஓகே சார். கிளியர்? ஓகே சார். ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க எனக்கு, லைன் நம்பர் 10ஓட அவுட்புட்டு. சார் இது ஏபிசின்னு தான் சார் வரும். ஏபிசின்றது வேரியபிள் சார் அதுக்கு நம்ம வேல்யூ 0 எதுவும் அசைன் பண்ணல சார், 0. 0 தான் சார் வரும். இப்போ இதுக்கு சொல்லுங்க, சார் அதுக்கு வந்து 30 வரும் சார். 30. இப்போ இதுக்கு அதுக்கு வந்து 60 வரும் சார். 60. ஓகே ஓகே, இது ஆர்குமெண்ட் வந்து நம்ம பர்சனல் ஆர்குமெண்ட் தானே கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்குமெண்ட் இஸ் மேண்டரி. ஓகேவா, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் இங்கே 0 0 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போயும் நம்மளுக்கு வந்து எரர் வருது. ஏன்னா வந்து இந்த சீன்ற ஆர்குமெண்ட் வந்து நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கல, ஸோ அதனால எரர் வருது. இப்போ வந்து சி ஈக்குவல் டு நான் 0ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட் போட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ எரர் வராது. அவுட்புட் வந்திருக்கா? வந்துருக்கு சார். ஓகே, ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி செஷனில் பார்த்துருக்கோம், பொசிஷனல் ஆர்குமெண்ட், கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அதனால எஸ். இதை வந்து நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்காம ரன் பண்ண முடியாது ஒரு மெத்தடை.
ஓகே? ஓகே சார். ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் பைத்தான்ல. சரியா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். புரிஞ்சதுல்ல இது? எஸ் சார். ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். ஆர்க்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. ஏஆர்ஜிஎஸ். ஆர்க்ஸ் அப்படின்னா என்னது? ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டார் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் இந்த ஏஆர்ஜிஎஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்குமெண்ட்டை மட்டும் நான் இங்கே கொடுத்துட்டேன்னா இப்போ என்னால் வந்து எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுக்க முடியும். இப்போ பாருங்க, obj equal to test obj டாட் addன்றது மெத்தடு. இப்போ நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுக்க முடியும். ஓகே, இல்லைனா 2 ஆர்குமெண்ட்டும் கொடுக்க முடியும். இந்த மாதிரி என்னால் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பிரிண்ட் பண்ணோம்? 1 2ன்னு பிரிண்ட் பண்ணோம். இது 1 2 3ன்னு பிரிண்ட் பண்ணோம். இது 1 2 3 4ன்னு பிரிண்ட் பண்ணோம். இது 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் பண்ணோம். புரியுதா? ஓகே சார். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு டப்புளாக போய் ஸ்டோர் ஆகும். டப்புள் கலெக்ஷனில் பார்த்தோம்ல, லிஸ்ட், டப்புள், செட்டு, டிக்ஷனரி. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஒரு டப்புளாக போய் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, சப்போஸ் இப்போ இதை நான் வந்து ஆட் பண்ணணும், கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா சம்முன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். சம் ஆஃப் ஆர்க்ஸ். ஓகே, இப்போ நான் இதில் வந்து 10ன்னு கொடுக்குறேன், 100 200ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஒரு 10 20 30, இங்கே வந்து 100 200 300 400, இங்கே 10 20 30 40 50. இப்போ என்ன பண்ணோம்? இதை ஆட் பண்ணிடும். இப்போ 10 and 200 இந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம், ஆர்க்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு. அதை வந்து நம்ம சம் பண்ணுறோம். அப்போ இதோட அவுட்புட் வந்து எனக்கு 300. இப்போ அதே மாதிரி இது கால் பண்ணுறோம். இதோட அவுட்புட் வந்து எனக்கு 30 40 50 60. அப்போ அதே மாதிரி இதுக்கு நம்ம சம் பார்க்குறோம். 400 400 + 300 700 700 + 200 900 900 + 100 1000. ஸோ இதோட அவுட்புட் வந்து 1000. ஸோ இதோட அவுட்புட் வந்து 50 50 90 120 140 150. ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். ஓகே, புரியுதா அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு? இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். சரியா? ஜாவால வேற மாதிரி இருக்கும், பைத்தான்ல வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஜாவால நம்ம மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்தந்த மெத்தடை கால் பண்ணுவோம். பட் இங்கே வந்து எப்படின்னா ஒரே மெத்தட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்போ மாற்றுவோம். அதுவும் ஓவர்லோடிங்கா, இதுவும் ஓவர்லோடிங் தான். புரியுதா? எக்ஸிக்யூட்டிங் மெத்தட் மோர் தென் ஒன் ஃபார்ம் தான் மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, ஓகே சார். ஓகே சார். ஸோ இதை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நம்ம மாடியூல் தான் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, மாடியூல் அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்துட்டு பைத்தான் முடிச்சிடலாம்.